Good morning, champion. Welcome to the new session. We are having technical champion Sabarina along with us. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளூயிட் மெஷினரி அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ளூயிட் மெஷினரியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சபரினா நம்ம கூட நமக்கு ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ சபரினா ஷேர் பண்ண டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ சம் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கு இங்கே. Yes, my screen is visible. No, sir, it's loading, sir. Loading, okay. Once loading is completed, please inform. Yes, sir. It's now visible, sir. Okay, what is the first question? The specific speed of turbine is where N is the speed of the turbine, P is power generated, Q is the rate of flow, and H is the heat available, sir. Okay, specific speed of turbine வந்து ஒரு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து ஃபார்முலா இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த இன்ஜினியர்ஸ். Yes, sir. How the formula is arrived by relation. Yes, sir. Okay, ஸோ வந்து இப்போ நம்ம Yes, என்ன sir. கேட்பாங்க அப்படின்னா, எண்ணுக்கும் பிக்கும் ரிலேஷன் கேட்பாங்க, எண்ணுக்கும் Yes, sir. ஹெச்சுக்கும் ரிலேஷன் கேட்பாங்க, பிக்கும் Yes, ஹெச்சுக்கும் sir. கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் Yes, sir. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எண்ணுக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Q எடுத்துக்கலாம். சரியா? Yes, sir. இப்போ நம்ம சொல்ல நீங்க நோட் பண்ண வேண்டியதான். Q proportional to N. Q proportional to capital N. Large N. Yes, sir. ஸோ Q னா என்ன? Q na rate of flow, sir. Rate of flow are also called as volumetric flow rate, are also called as discharge. N னா என்ன? N na speed of the turbine, sir. அதான் என்ன வந்து ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொட்டேஷனல் ஸ்பீடு. என்னோட யூனிட் என்ன? Rotational speed na meter per second. நோ, ஆர்பிஎம். என்னோட யூனிட் வந்து Oh, ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பெர் மினிட். என்னோட ரொட்டேஷனல் yes, sir. ஸ்பீட் இல்லையா, ரெவல்யூஷன் பெர் மினிட். கியூவோட யூனிட் என்ன? Yes. Rate of flow, rate of other meter per second, there is. நோ, ரேட் ஆஃப் ஃப்ளோனா ஆல்சோ கால்ட் அஸ் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் சொல்றோம்ல. ஸோ வால்யூம் பை டைம் என்ன வரும்? Meter cube per time, sir. டைம்க்கு என்ன யூனிட்? செகண்ட். Meter cube per second, sir. அவ்வளோதான், மீட்டர் கியூப் பை செகண்ட். ஓகே, இது டைமென்ஷன் ஃபார் த ரொட்டேஷனல் ஸ்பீட். Rotation, டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் வரும்? rotation per minute. டி பவர் -1. சரியா? Yes, sir. இப்போ ரெவல்யூஷனுக்கு நோ டைமென்ஷன், ஆனா செகண்டுக்கு T power -1, sir. டி பவர் மைனஸ். Time. அப்ப டிஸ்சார்ஜுக்கு என்ன டைமென்ஷன்? Discharge. டிஸ்சார்ஜுக்கு என்ன டைமென்ஷன்? மீட்டர் கியூப். Meter cube. மீட்டர் கியூப் பர் செகண்ட் இஸ் யூனிட். வாட் இஸ் த Yes, டைமென்ஷன்? sir. M cube T power -1, sir. எல் கியூப் டி பவர் -1. ஓகே, இதான் தெரிஞ்சிச்சு. அப்ப கியூ ப்ரொபோர்ஷனல் டு என். இது எல்லாமே நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணிருக்கணும். சரியா? Yes, sir. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா when you recall everything அப்படியே அசம்பிள் ஆனாதான் பிரெயின் வந்து ஷார்ப் ஆகும். Yes, sir. பிரெயின் ஏன் வந்து ஒருத்தவங்க படிக்கணும், காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் காலேஜுக்கு போகணும், ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். படிக்கிறதுனால, யோசிக்கிறதுனால, சிந்திக்கிறதுனால, முடிவெடுக்கிறதுனால பிரெயின் ஷார்ப் ஆகும்.
சரியா? Yes, sir. ஏன் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல? ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல? ம் ஏன்? அப்பதான் யாரு வேல்யூபிளான பர்சன்னு தெரியும். ஷார்ப்பான பிரெயின். காம்படிட்டிவ் எக்ஸாம் வின் பண்றவங்க எல்லாருமே வந்து ஷார்ப் பிரெயின் இருக்கும் அவங்க கிட்ட, சும்மா கத்தி மாதிரி இருக்கும். அடுத்தது h ப்ரொபோஷனல் டு, நான் என்ன சொன்னேன்? q ப்ரொபோஷனல் டு n சொன்னனா? சரி, அடுத்தது Yes, q sir. ப்ரொபோஷனல் டு d cube. q ப்ரொபோஷனல் டு d cube. அடுத்தது ரெண்டு கம்பைன் பண்ணா, ரெண்டு கம்பைன் பண்ணிக்கலாம். ரெண்டு தனித்தனி ப்ரொபோஷனல் இருந்தா ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கலாம். அதான் இன்ஜினியரிங் சொல்லி தந்த பாடம் நமக்கு. அப்ப q ப்ரொபோஷனல் டு n d cube. மூணாவது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன சொன்னேன்? Q proportional to n, sir. செகண்ட் ரிலேஷன் Q proportional to d cube, sir. d cube. தேர்ட் ரிலேஷன் Q proportional to n d cube, sir. ஸோ மூணுமே ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் அது வந்தது. ரெண்டு தான் நமக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா ரெண்டு கம்பைன் பண்றதும் நம்மளால முடியும். சரியா? ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டாவது ரிலேஷன் ரெண்டு கம்பைன் பண்ணா கன்சால்டேஷன், அது பேர் தான் கன்சால்டேஷன் ப்ராசஸ், ரெண்டு கம்பைன் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியர்ஸ்னா வேரியபிளோட விளையாடுறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு விளையாட்டு விளையாடுறேன். n is increased by 2 times. What happened to q? Q also increased by 2 times, sir. Super, very good. அப்ப d is increased by 2 times. What happened to q? Decreased by 8 times, sir. No, q proportional to d cube தானே சொல்றோம். Yes, q sir. proportional to d cube னா when d is changed as a 2d, 2d cube என்ன வரும்? 2d whole cube என்ன வரும்? 2 cube பண்ணா 8 8 ஆகும். cube. 8d Yes, cube. sir. அப்ப it would be increased by 8 times. புரியுது? Oh, yes, sir. Yes, sir. இப்படிதான் ரெண்டு வேரியபிளுக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். So q is, சரி அடுத்த விளையாட்டு, n is increased by 3 times. What happened to q? Q also increased by 3 times, sir. d is increased by 3 times. What happened to q? Increased by 27 times, sir. வெரி குட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இப்ப ரெண்டு விளையாட்டு விளையாட கத்துக்கிட்டீங்க. எப்பவுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், இன்ஜினியர்னா யாரு? இன்ஜினியர்னா Numerical. வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் இன்ஜினியர். சரியா? when diameter increase by 2 times, discharge will increase by 8 times. அப்படின்னு கத்துக்கிட்டா நீ இன்ஜினியர் ஆயிட்ட. சரியா? Yes, sir. இப்ப இன்னைக்கு இந்த பொழுதுல நீ இன்ஜினியர் ஆயிட்ட. டிகிரி வாங்கினப்ப கூட இன்ஜினியரா என்னன்னு தெரியாது, ஆனால் வேரியபிள்ஸ் வச்சு விளையாட கத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியர் ஆயிட்டீங்க. சரி, இப்ப அடுத்த விளையாட்டு கத்துறேன். n is increased by 8 times. n is increased by 8 times. Diameter is reduced by 2 times. What happened to discharge? diameter reduce பண்றோம், n increase பண்றோம். n எத்தனை மடங்கு increase பண்றோம்? 8 மடங்கு increase பண்றோம். diameter 2 மடங்கு decrease பண்றோம். என்ன ஆகும்? No change, தானே, sir. நோ சேஞ்ச். வெரி குட். இப்பதான் நீங்க பக்கா இன்ஜினியர், சாதாரண இன்ஜினியர்ல இருந்து பக்கா இன்ஜினியரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்க. ஓகே, நோ சேஞ்ச் இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கொஸ்டின். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமான கொஸ்டின்னா இப்படிதான் வந்திருக்கும், இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும். வி கேன் ஃப்ரேம் 100 கொஸ்டின், 1000 கொஸ்டின் ஃப்ரம் எ சிங்கிள் கான்செப்ட். நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா கான்செப்ட படிக்கணும். அந்த கான்செப்ட்ல வந்துட்டா 1 or 2 கொஸ்டின் பார்த்தா போதும். அந்த கான்செப்டுக்கே வந்து 1000 கொஸ்டின் போய் பார்த்தா என்ன ஆகும்? ரிலேட் பண்ணிக்கலாம், சார். ஆமா, இப்ப என்னன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்ப நம்ம என்னன்னா நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்களா இருக்கும். சரி, அடுத்த ஃபார்முலா போயிடுவோம். ஹெச்சுக்கும் என்னுக்கும் ரிலேஷன். h is proportional to n square. Yes, n square. h is proportional to
டி n ஸ்கொயர். square. அடுத்த ஃபார்முலா h is proportional to d ஸ்கொயர். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து h is proportional to d ஸ்கொயர் போட்டாச்சா? அடுத்தது என்னன்னா ரெண்டு கம்பைன் பண்ணலாமா? Yes, sir. இப்போ கம்பைன் பண்ணா என்ன வரும்? Combine பண்ணா h proportional to n square d square வரும் sir. அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். சோ அடுத்தது பவர். பவருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? பவருக்கு டிஸ்கஷன் Power ஒரு to ஃபார்முலா. omega QH sir. அவ்வளவுதான். P கேபிட்டல் P ஈக்குவல் டு ஒமேகா QH. நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஒமேகா QH. அப்போ ஒமேகா கான்ஸ்டன்ட் இல்லையா? ஒமேகா கான்ஸ்டன்ட்னால பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு QH. Yes sir. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டினால பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு QHனா கியூக்கு பதிலாக ND கியூப் போட்டுக்கலாம், ஹெச்சுக்கு பதிலாக n ஸ்கொயர் டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ND கியூப் இன்டு n ஸ்கொயர் டி ஸ்கொயர். என்ன Yes வருது? sir. என்ன வருதுங்க? என்ன Power proportional to n cube d cube h square d square வருது sir. அதான் ND கியூப். கியூக்கு பதிலாக ND கியூப் போட்டீங்க, ஹெச்சுக்கு பதிலாக n ஸ்கொயர் டி ஸ்கொயர் போட்டீங்க. சரியா? Yes sir. கியூக்கு பதிலாக ND கியூப் போட்டீங்க, h பதிலாக n ஸ்கொயர் டி ஸ்கொயர் போட்டீங்க. ரெண்டுத்தையும் பெருக்கணும், n ஸ்கொயர் பெருக்கணும். Okay okay. n power 5 d power 5 வரும் sir. நோ, தப்பா சொல்றீங்க. ND கியூப் இல்லையா? அங்க n இன்டு n ஸ்கொயர் என்ன வரும்? n இன்டு n ஸ்கொயர். கியூல n தான் இருக்கு, ஹெச்ல n ஸ்கொயர் இருக்கு. கியூ வந்து n cube வரும் sir. n கியூப் இல்லல்ல, n தான். n d கியூப். Okay sir. கியூ ப்ரொபோர்ஷனல் டு n தானே? கியூ ப்ரொபோர்ஷனல் டு Yes n sir. கியூப் இல்லல்ல. Okay sir. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொன்னோம்? Okay sir. Okay sir. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? n cube d power 5 sir. அவ்வளவுதான். p ப்ரொபோர்ஷனல் டு n கியூப் d பவர் 5. Yes sir. ஸோ மொத்தம் வந்து 9 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க. 9 ஃபார்முலா Yes ஒரு sir. வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் q ப்ரொபோர்ஷனல் டு Q proportional to n, Q proportional to d cube, Q proportional to n d cube, Q proportional to n square, H proportional to n square, H proportional to d square, H proportional to n square d square, P is equal to omega QH, so P proportional to QH, P proportional to n d cube n square d square, P proportional to n d cube n d whole square. So finally P proportional to n cube d power 5. ஓகே, ஒரே நிமிஷம். Yes, sir.
சரிம்மா. இப்ப நம்ம வந்து 9 ஃபார்முலா வந்து பக்காவா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இந்த 9 ஃபார்முலா Yes. வந்து நமக்கு திரும்ப திரும்ப கொஸ்டின் ப்ரோன் ஜோன் எல்லாமே ஒரே ஃபார்முலா Yes. தான். ஆனா கொஸ்டின் ப்ரோன் ஜோன்ல நமக்கு இதுவாகும். அடுத்தது ஸ்பெசிபிக் ஸ்பீடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்பெசிபிக் ஸ்பீட் இப்ப நமக்கு நம்ம n h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் பார்த்தோம்ல. h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் பார்த்தோம். Square. அப்ப h ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? n ப்ரொபோர்ஷனல் டு ரூட் h. Yes, sir. ஓகே, எழுதிங்க. Yes, sir. h proportional to n square வச்சுட்டு therefore n proportional to root h. Yes, sir. When h is increased by 4 times, what happened to n? 2 times increase, sir. அவ்வளவுதான். அடுத்தது n proportional to root h னா therefore q proportional to n இல்லையா? Yes, sir. அப்ப therefore q proportional to root h. Yes, sir. ஓகே, அதுக்கப்புறம் பவர் proportional to n cube இல்லையா? Yes, sir. அப்ப பவர் proportional to n cube னா therefore power proportional to h power 3 by 2. ஓகேவா? Okay, sir. இப்போ இது ஒரு 3 ஃபார்முலா. ஏற்கனவே 9 ஃபார்முலா, ஏற்கனவே 9 ரிலேஷன், இப்போ ஒரு 3 ரிலேஷன் எக்ஸ்ட்ரா. என்ன 3 ரிலேஷன் எக்ஸ்ட்ரானா n proportional to root h, q proportional to Q proportional root h, n root h, p proportional to h power 3 power 2, sir. அவ்வளோதான். h power 3 by 2 னா h root h னு கூட சொல்லலாம். p proportional to h root h அப்படின்னு கூட எழுதலாம். அதுவும் எழுதிங்க. p proportional to h root h னு கூட எழுதிங்க. Yes, sir. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து சின்ன குட்டி குட்டி விஷயம். இப்போ வந்து when h is increased by 4 times, what happened to power? Thirty-two times எப்படி h root h னா என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு 4 இருக்கும். 4 root எடுத்தா 2 வரும். 4 2 சார் 8 of 8 தான் 2, வரும். sir. அவ்வளவுதான். 4 power 3 by 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? First இத ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும், 4 sir. power 3 by 2 னா 4 power 1 plus 1 by 2 ன்னு போடலாம். சரியா? 4 Yes, sir. power 1 plus 1 by 2 ன்னு போடலாம். அப்போ 1 plus 1 by 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 4 power 1 into 4 power half. 4 power halfனா 2 வரும். 4 power 1னா 4 வரும். 4 2 சார் 8. அப்படிதான் வரும். புரிஞ்சுதா எப்படி பவர்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? பேசஸ் ஆர் சேம், பவர் கேன் பி ஆடட். அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். Okay, sir. ஓகே Okay, sir. ரைட். ஸோ வந்து இதான் வந்து எல்லா ரிலேஷனும் அப்படியே நம்ம இது பண்ணணும். இது இல்லாம நமக்கு டைரக்டா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஃபார்முலா. சரி, ஸோ டர்பைன் இஸ் ஏ பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ். டர்பைன் வந்து Yes, sir. டர்பைன் இஸ் ஏ பவர் Power produce. டிவைஸ். அது நோட் பண்ணீங்க. டர்பைன் பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ் நோட் பண்ணீங்க. டர்பைன் இஸ் ஏ பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் தான் சார் கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் வராது. சரியா? Yes, sir. ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் வரவே வராது. ஏன்னா ஆப்ஷன் பில என்ன இருக்கு? Q root Q இருக்கு சார். ரூட்டுக்குள்ள Q இருக்கு, டிஸ்சார்ஜ் இருக்கு. ஆப்ஷன் சில என்ன இருக்கு? அதுவும் Q root தான் சார் இருக்கு. root Q இருக்கு சார். அப்போ வந்து ஏஓ டிஓ தான் ஆன்சர். சரியா? பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். இதுதான். நெக்ஸ்ட், பம்ப் இஸ் த டிஸ்சார்ஜ் ப்ரொடியூசிங் டிவைஸ். நோட் பண்ணீங்க.
Pump is a discharge producing device. The pump is a discharge producing device. ஸோ பம்புக்கு வந்து n ரூட் Q வரும், டர்பைனுக்கு n ரூட் P வரும். அடுத்த சந்தேகம், கீழே என்ன இருக்கு? ஒரு ஃபார்முலால h பவர் 5/4 இருக்கு, இன்னொரு ஃபார்முலால 3/4 sir. 3/4னா 1ல இருந்து கால கழிச்சனா 3/4 வரும். Yes sir. 1ல கால் கழிச்சா என்ன வரும்? முக்கால் தான் 3/4. 1ஓட கால கூட்டினா என்ன வரும்? 5/4. 5/4. அது 1/4. 1/4னா 5/4, முக்கால்னா 3/4. ஸோ யாருக்கோ ஒருத்தனுக்கு 1/4 வரணும், யாருக்கோ ஒருத்தனுக்கு முக்கால் வரணும். எது பெருசு? 3/4 தான் சார் பெருசு. அது 3/4னா கால கழிக்கிறோம், 5/4னா கால கூட்டுறோம். கூட்டினா பெருசா, கழிச்சா பெருசா? கூட்டாதான் சார் பெருசா இருக்கும். அப்ப 5/4 பெருசா, 3/4 பெருசா? 5/4 தான் பெருசு. அப்ப ரெண்டு பேருக்கும் இது வருது. டர்பைன் அண்ணனா பம்ப் அண்ணனான்னு சண்டை வரும்போது டர்பைன் தான் அண்ணன் அப்படின்னு வருது. சரியா? டர்பைன்னா அண்ணன் வரணும். ஸோ வந்து இதனால இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம என்ன முடிவு பண்றோம்னா, ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் ns ஈக்குவல் டு n ரூட் பி h பவர் 5/4. சரியா? இதுதான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைனுக்கு ஃபார்முலா. ஏன்னா பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ்னால ரூட்டுக்குள்ள பி வரும், அண்ணன்றனால h பவர் 5/4 வரும். பம்புக்கு அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்புக்கு வந்து என்னன்னா n ரூட் Q h பவர் 3/4. 3/4. அப்ப ஆப்ஷன் பி வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப், ஆப்ஷன் ஏ வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன். ரெண்டு ஃபார்முலாவும் தனித்தனியா நோட் பண்ணீங்க. Yes sir. சரியா? ஸோ அதனால வந்து நம்ம அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 12 ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. 12 கூட்டல் 2 14 ஃபார்முலா வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் n ரூட் பி h பவர் 5/4, ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப் n ரூட் Q h பவர் 3/4. டர்பைன் அண்ணன், பம்ப் தம்பி. Yes sir. இங்க P வருமா சார்? Q எங்க பம்புக்கு P வரக்கூடாது, டர்பைனுக்கு. Q தான். பம்ப்னா Okay டிஸ்சார்ஜ் sir. டிவைஸ் இல்லையா? ரெண்டு விஷயம் ஆழமா பதிய வச்சிருக்கேன். டர்பைன் இஸ் ஏ பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ், அதனால பிஏ போடுறோம். பம்ப் இஸ் த டிஸ்சார்ஜ் ப்ரொடியூசிங் டிவைஸ் போடுறோம். நல்ல ஆழமா சிந்திக்கணும். சிந்திக்கும் போது கூர்ந்து கவனிச்சு ஆழமா சிந்திச்சாதான் கருத்தே உள்ள போகும். எப்பவுமே வந்து இந்த ஃபார்முலா ரெலவெண்டா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு 100 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நேரடியா ஃபார்முலா மட்டும் ஏதோ 1-2 கேள்வி கேட்பாங்க, நேரடியாவே ஃபார்முலா பயன்படுத்துற மாதிரி. சரியா? Okay sir. அடுத்தது, in order to maximum power of the from the Pelton turbine, இது கண்டிஷன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நோட் பண்ணீங்க. கண்டிஷன் டைப் கொஸ்டின் வந்து ஃபார்முலா டைப் கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். இது வந்து கண்டிஷன். செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறது வந்து 29வது கேள்வி வந்து கண்டிஷன் டைப் கொஸ்டின். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது சும்மா மேலோட்டமா படிக்கக்கூடாது, என்ன கேட்பாங்க அப்படின்றது தெரியணும். ஃபார்முலா டைப் கொஸ்டின், கண்டிஷன் டைப் கொஸ்டின். என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க? In order to have maximum power from a Pelton turbine, the bucket speed must be. அதாவது it is a maximum power condition. It is a maximum power condition. சரியா?
ஸோ வந்து பெல்டான் டர்பைன்ல நமக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். அப்போ பக்கெட் ஸ்பீடு ஜெட் ஸ்பீடுக்கு வந்து எவ்வளோ ரிலேஷன்? ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த ஜெட் ஸ்பீடா, ட்வைஸ் ஆஃப் ஜெட் ஸ்பீடா, இண்டிபெண்ட் ஆஃப் ஜெட் ஸ்பீடா? இண்டிபெண்ட் ஆஃப் ஜெட் ஸ்பீடா தான் இந்த கேள்வி கேட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், இல்ல ஆஃபா இருக்கலாம், இல்ல ட்வைஸா இருக்கலாம். ஈக்குவலும் வந்து நிறைய இடத்துல வராது. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் அவுட். அப்போ ஆஃபா இருக்கலாம், ட்வைஸா இருக்கலாம். ஆஃபா ட்வைஸான்னு கண்டுபிடிக்க யார் அண்ணன் தெரியணும். பக்கெட் அண்ணனா, ஜெட் அண்ணனா? சரியா? இப்ப பக்கெட்டா ஜெட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆன்சரை பார்ப்போம். ஆன்சரை பார்த்தா பக்கெட் ஸ்பீட் மஸ்ட் பி ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த ஜெட் ஸ்பீட் சொல்றாங்க. ஆஃப் ஆஃப் த ஜெட் ஸ்பீட் ஆப்ஷன் பி தான் சொல்றாங்க. அப்ப யார் அண்ணன்? பக்கெட் of the jet speed. யார் அண்ணன்? ஜெட்டு 100னா பக்கெட் தான் ஜெட்டு 100. பக்கெட் தான் அந்த பக்கெட் எப்படி அண்ணன் வருவான்? ஜெட்டு 100ன்னு போட்டா 100/2 போட்டா என்ன வரும்? 50 சார். அப்ப 50 பெருசு. யார் பெருசு? இப்ப ஜெட் ஜெட் தான் பெருசா இருக்கும் சார். ஜெட்டு தான் பெருசா இருக்கும். ஜெட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பக்கெட் ஸ்பீட். ஆனா இங்க கேட்கறது பக்கெட் கேக்குறாங்க. பக்கெட் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த ஜெட் ஸ்பீட். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நீ மென்டலி கரெக்டா ஸ்ட்ராங்கா இது பண்ணணும். எப்படி பண்ணணும்னா பக்கெட் ஸ்பீட் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஜெட் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். நோட் பண்ண வேண்டிய முதல் விஷயம் பக்கெட் தான் தம்பி. பக்கெட் ஸ்பீட் லெஸ் தென் தட் ஆஃப் ஜெட் ஸ்பீட். எவ்வளவு லெஸ்னா பக்கெட் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த ஜெட் ஸ்பீட். எஸ் சார். நோட் பண்ணிட்டியா? சார். இல்லாட்டி மூணாவது நோட் பண்ண ஜெட் ஸ்பீட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பக்கெட் ஸ்பீட். சார். ஒரே விஷயம்தான், ஆனா 3 விதமா யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் யோசனை என்ன வந்தது? Bucket speed is half of the jet speed. அப்படி சொல்லல. எடுத்த எடுப்புலயே ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன சொன்னோம்? Bucket speed is less than the jet speed, sir. செகண்ட் திங்கிங். Bucket speed is half of the jet speed. அடுத்தது மூணாவது திங்கிங். Jet speed is 2 times of bucket speed, sir. ஸோ இப்படி இந்த மல்டிபிள் பர்செப்ஷன் லேர்னிங்ல வந்து என்ன ஆகும்னா கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ நீங்க கரெக்டா ஆரம்பிக்கும் போதே பக்கெட் தான் வந்து அண்ணன்னு சொன்னீங்க. ஏன்னா ஹியூமன் மைண்ட் வந்து அப்படிதான் திங்க் பண்ணும். ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீ பக்கெட் தான் வந்து அண்ணன் அப்படின்னு போட்டுட்டு ஆன்சர் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் த ஜெட் ஸ்பீட் போட்டுருவேன். மோஸ்ட் ஆஃப் 90% ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் போடுவாங்க. ஆனா கரெக்ட் ஆன்சர் இது B option. ஆப்ஷன் பி ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த ஜெட் ஸ்பீட். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம டெம்பரமெண்ட் ஆஃப் திங்கிங் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். அந்த டெம்பரமெண்ட் ஆஃப் திங்கிங் பெட்டரா இருக்கும்னா யூ ஷுட் ஹாவ் த மல்டிபிள் பர்செப்ஷன் லேர்னிங். சாதா லேர்னிங் பண்ணனா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. எத்தனை வருஷம் படிச்சாலுமே கிளியர் பண்ண முடியாது. 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். ஆனா மல்டிபிள் பர்செப்ஷன் லேர்னிங் பண்ணா சீக்கிரமா கிளியர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். வித்தின் 3 months ஆல்சோ யூ கேன் கிளியர் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ ஒரு கொஸ்டின் எப்படி பார்க்கணும்? ஒரு கொஸ்டினுக்கு உண்டான நேரத்தை நம்ம ஒதுக்கியே ஆகணும். நேரத்தை ஒதுக்குனாதான் வந்து அது அறுவடை பண்ண முடியும். அடுத்தது 30வது கொஸ்டின். கப்லான் டர்பைன். A Kaplan turbine is a high speed high head mixed flow turbine, low head axial flow turbine, outward reaction turbine or impulse inward turbine. ஸோ கப்லான் டர்பைன் ஃபர்ஸ்ட் வருவோம். கப்லான் டர்பைன் என்ன ஃப்ளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர்லயே பிட்டு வைக்கும். கப்லான்ல எந்த லெட்டர் வந்து 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுது? A sir. ஏ தான் வந்து 2 வாட்டி. அப்ப ஏ ஃபார் ஆக்சியல் ஃப்ளோ. நோட் பண்ணீங்க. கப்லான் டர்பைன் எடுத்து ரெண்டு ஏயும் கோடு போட்டு ஏ ஃபார் ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன். Yes sir. அடுத்து தலை அப்படின்னு யாரை கூப்பிடுவோம்? Pelton sir. பெல்டான் தான் தலை. அப்ப பெல்டான் தான் ஐ ஹெட். கண்டிப்பா ஐ ஹெட் வராது. ஐ ஹெட் வரலன்னா இது லோ ஹெட். சரியா? B option.
லோ ஹெட் ஆக்சல் ஃப்ளோ. ஆமா, இப்போ இந்த லோ ஹெட்ன்றதுக்கு நம்ம இவன் சின்ன தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தலை அப்படின்னா யாரு? பெல்டான் வீல் சார். பெல்டான். சின்ன தலை அப்படின்னா கெப் கப்லான். மீடியம். கப்லான் எஸ் கப்லான். சார். சின்ன தலைனா எஸ் கப்லான் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தலைன்னு கூப்பிட்டா பெல்டான். சின்ன தலைன்னு கூப்பிட்டா கெப்லான். அவ்வளவுதான். இப்போ லோ ஹெட் ஆக்சுவல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆழமா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மிக்ஸ்டு ஓகே. ஃப்ளோ அப்படின்னா அவன் வந்து பிரான்சிஸ். சரியா? மிக்ஸ்டு ஃப்ளோ டர்பைன்னா பிரான்சிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது கப்லான் வந்து ரியாக்ஷன் டர்பைன் தான். கப்லான் வந்து ரியாக்ஷன் டர்பைன், அதுவும் நோட் பண்ணிக்கோ. கப்லான் வந்து லோ ஹெட் ஆக்சுவல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். அடுத்தது பிரான்சிஸ் டர்பைன் வந்து மீடியம் ஹெட் மீடியம் ஹெட் ஆர் மீடியம் ரியாக்ட். மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் எஸ் சார். எழுதிங்க. பிரான்சிஸ் டர்பைன் வந்து மீடியம் ஹெட் மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். எஸ் சார். ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A Pelton wheel is ideally suited for அது இல்லை, இங்க கேள்வி 31. The specific speed. 34, 31. Okay. The specific speed of a turbine is speed of an imaginary turbine identical with the given turbine which delivers. ஸோ டர்பைனாலே வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை டிஃபைன் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இதில் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் இஸ் த ஸ்பீட். ns is the n. Specific speed of turbine is the speed of the imaginary turbine. சரியா? Which produce unit power. ஏன் யூனிட் பவர்ன்றோம்? பவரை ஒன்னா மாத்திடுறோம். சரியா? ஸ்பெசிபிக் ஸ்பீட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் which produce unit power under unit head. யூனிட் ஹெட்னா 1. ஹெச்சும் ஒன்னாக்கிறோம், பியும் ஒன்னாக்கிறோம். therefore ns equal to n. Define specific speed of turbine கேட்டாங்கன்னா specific speed is the speed of the imaginary turbine which produce unit power under unit head. Yes, sir. இப்போ நீங்க சொல்லுங்க, specific speed of pump டிஃபைன் பண்ணுங்க. எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதே போல டிஃபைன் பண்ணுங்க. ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் த பம்ப் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த Speed of. இமேஜினரி பம்ப். Okay, under unit head, sir. முன்னாடி டிஸ்சார்ஜ் சொல்லணும்ல, which produce unit discharge Unit discharge, yes, sir. under unit head. இப்ப Yes, sir. என்ன சிமுலேஷன் வேணும்னா, ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டேன், அதே போல காப்பி அடிச்சு இன்னொன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் பிரெயின் ப்ராசஸ் ஆகுதுன்னு அர்த்தம். Okay, sir. சரியா? அப்படி இது பண்ணாதான் பிரெயின் ப்ராசஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரெயின் ப்ராசஸ் ஆகுதுன்னு அர்த்தம். Okay, sir. இந்த பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீடு நல்லா இருந்தா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியா வரும். இப்ப நான் உன்னை கத்து கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்கும்போது உனக்கு சொல்ல தெரிஞ்சு வச்சுக்க, டக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கேன், உனக்கு பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் கம்மியா இருக்கு, பர்செப்ஷன் வந்து கம்மியா இருக்கு. அப்படி கம்மியா இருந்தா வருத்தம்லாம் பட தேவையில்ல, வளர்த்துக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு ஃபார்முலா வச்சு இப்படிதான் டிஃபைன் பண்ணணும்னு நான் கத்து கொடுக்குறேன்.
ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த பம்ப் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டர்பைன் என்னன்னா இட்ஸ் அ ஸ்பீட் விச் ப்ரொடியூஸ் யூனிட் பவர் அண்டர் யூனிட் ஹெட். அதே போல ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப்னா இட்ஸ் அ ஸ்பீட் ஆஃப் த இமேஜினரி பம்ப் விச் ப்ரொடியூஸ் யூனிட் டிஸ்சார்ஜ் அண்டர் யூனிட் ஹெட். Yes, sir. இதுதான் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் லேர்னிங். இந்த கம்பேரிட்டிவ் லேர்னிங் வந்து ஒன்னை கத்து கொடுத்து நீ இன்னொன்னு நீயே ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் வச்சுக்க பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லா இருந்தா என்ன அர்த்தம்னா காம்ப்ளெக்ஸ் சீக்கிரம் கிளியர் பண்றோம். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். சரியா? ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ண கத்துக்கணும். இம்ப்ரூவ் பண்ணனா ஒரே மாதிரியான பேட்டர்ன் உள்ள லேர்னிங்கை பண்ணணும். இப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் ஒரு பேட்டர்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப் வந்து ஒரு பேட்டர்ன். ரெண்டுமே லேர்ன் பண்ணும்போது தான் பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லா ஆகும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீட்டு ஐஐடி ஜேஇக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா இல்லை கேட்டுக்கு அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா இல்லை இஸ்ரோ அதுக்கெல்லாம் என்னன்னா பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லா இருக்கும் ஜெயிப்பாங்க. சரியா? எல்லாமே ஈஸி தான். ஆனா டெய்லியும் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கும்போது நம்ம பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அந்த அந்த பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கவனத்தில் வச்சுன்னா நல்லா இது வரும். சரியா? சரி. தேங்க்யூ சாம்பியன்.